ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 8 கொடுக்கலாம். 7 ரேட்டிங் ஒரு 7 தரலாம். 4.5 தருவேன். ஒரு 6 ஆர் 7 கொடுக்கலாம். படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா தான் மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. படம் ஓகே தான், ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை. ஓகே, மியூசிக் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. பட் கதை தான் ரொம்ப பழைய கதையா இருந்துச்சு. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு வேற எதுவுமே இல்லை. ஜீவ் பிரகாஷ் நல்லா அடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஹாரர் சீக்வன்ஸ்லாம் பிரிண்டாரு. எப்போ எல்லா படத்துலயும் எப்படி நடிப்பாரோ அப்படிதான் இந்த படத்துலயும் நடிச்சுக்கிறேன். நான் பார்த்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் ஹீரோவா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சா அவங்களது ஓகே, பார்க்கலாம். ஒன் டைம் அவ்வளோவா காமிக்கல. ஸோ இல்ல கொஞ்சம் த்ரில்லிங்கா காமிச்சிருந்தாங்க நிறைய விஷயம். ஸோ அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி இல்ல அப்பெல்லாம் இல்ல, மேக்கிங் சூப்பரா இருந்துச்சு. குறை சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஆனா வந்து பெருசாலாம் பார்க்க முடியாது, ஒன் டைம் தான் வாட்சபிள் அப்படின்ற மாதிரிலாம். அது ஓகே, அந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். மேக்கிங் குறை சொல்ல முடியாது, ஸ்டோரி மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. பட் கதை வந்து தமிழ் சினிமா ரேஞ்சுக்கு இருந்துச்சு. இப்போ திவ்யா பாரதி, ஜிவி பிரகாஷ்னாவே ரொமான்ஸ்க்காக தான் வந்திருப்பாங்க பாதி பேர். அது எந்த அளவுக்கு இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ரொமான்ஸ் வந்து ஒரு பாட்டு மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. பாட்டுக்கு லீட்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் லீட் கொடுத்துருக்காங்க. எதுவுமே என்ன சோஷியல் மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க? சோஷியல் மெசேஜ்ல எதுவுமே இல்லை. நார்மலான ஒரு சி அட்வென்ச்சர்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துச்சு. பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்லாம் பார்த்துட்டு போனேன். கதை ரிவீல் பண்ணா படம் பார்க்கறது செய்யாது. அப்ப இது குழந்தைகள் கொண்டாட பற்றி தானா? அப்படிலாம் இல்லை, புதுசா ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதை மியூசிக் சூப்பரா இருக்கு. அண்ட் மோரோவர் வந்து கதைக்கெல்லாம் நல்லா அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. கிராஃபிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த அரேபியன் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஆனால் நம்ம தமிழ் ஆட்களை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜிவி நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே போட்ல தான் வச்சு எடுத்துருக்க மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அதுதான் சொல்ல வரேன், அது லாகா இருக்க மாதிரி இருக்கா? இல்ல செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க செகண்ட் ஹாஃப் எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இதுல வந்து பிஎஸ் போட்டு ஒரு கெட்டப்லாம் வராங்க. சோ அது பார்க்கிறதுக்கு பயமா இருக்க மாதிரி. ஆமா, கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு. சின்ன பிள்ளைங்களாம் வந்து பயங்கர பயப்படுவாங்க. ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வராதீங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி, டீசென்டான ஒரு மூவி. ஓகே, பார்க்கலாம். என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க? மெசேஜா அதுதான், எல்லா உலகத்துல நமக்கு எல்லா தங்கமும் வேணும்னு நினைக்க கூடாது. அதோட மனுஷங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணுன்ற விஷயத்த நல்லா புரிய வச்சிருக்காங்க. நான் வந்துட்டு ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனா கதையிலயும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், கதையும் எதுவுமே இல்லை. பட் ஆனால் அந்த அட்வென்ச்சர், அந்த செகண்ட் ஹாஃப்ல தான் அட்வென்ச்சரே எடுத்துட்டு வராங்க. ஜாம்பியா இருக்கட்டும், எல்லாமே கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க. கதையில அவ்வளோ கான்சென்ட்ரேட்டே பண்ணல. மியூசிக் நல்லா இருந்துச்சு, திவ்யா பாரதி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அது ஏதோ கிளைமேக்ஸ்ல சும்மா கொடுக்கணுமேன்னு கொடுத்து வச்சிருக்காங்க, பெருசாலாம் இது இல்லை. அதான் ஓரளவுக்கு ஓகேவா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. அந்த அட்வென்ச்சர் விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் அதனால நல்லா இருந்துச்சு. மற்றபடி படத்துல நிறைய மைனஸ் இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல, லேக்லாம் அடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனா அது பூர்த்தி ஆகலன்னு சொல்லிருக்காங்க. இல்ல அவனுங்க எல்லாம் திவ்யா பாரதி கோசம் வந்தானுங்க, நாங்க படத்துக்கோசம் வந்தோம். படம் எப்படி ஹாலிவுட் ரேஞ்ச்ல நினைச்ச மாதிரி எடுத்துருக்காங்களா? மேபி ஓகே, பரவாயில்ல, பார்க்க முடியும். அதுதான் ஒன்ஸ் ஒரு வாட்டி. ஜிவி பிரகாஷ் அடாப்ட் ஆயிருக்காரு. ஜிவி பிரகாஷ்னா கொஞ்சம் ரவுடிஸும் இருக்கு, அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி. அதெல்லாம் நல்லா இருக்கு மேம், பக்காவா. அது கொஞ்சம் தான் ப்ரோ வந்தது, முழுசாலாம் வரல, கொஞ்சம் தான் வந்தது. அதை வச்சு தான் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணாங்க. அது ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. அத பாக்குறப்ப மேபி 50% சொல்லலாம். திவ்யா பாரதி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அது ஓகே. திவ்யா பாரதியும் ஜிவி பிரகாஷ் தான் ரொமான்ஸ் தான். ஆனா ரொமான்ஸ் இல்ல, அதிக அளவுல காட்டப்படலன்னு சொல்றாங்க. ஆமா, ரொமான்ஸ் அவ்வளவா இல்ல, ஃபுல்லா ஃபைட் சீன் தான் நிறைய இருக்கு. ஆமா, ஒன் டைம் பார்க்கலாம். அது இல்ல ப்ரோ, அது எதிர்பார்க்க வேணாம். அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. திவ்யா பாரதி அப்பப்போ காட்டுவாங்க, அவ்வளவுதான். அதோட அவள்தான், ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாட்டாங்க, தனித்தனியா பாடிப்பாங்க.
எதிர்பார்த்து போலாமா இல்ல எதிர்பார்ப்பு எல்லாம் படம் பார்க்கணும்? எதிர்பார்ப்பே இல்லாம போனீங்கன்னா பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? படமே பிடிக்கல ப்ரோ எனக்கு ஃபுல்லா. பார்ட் 2க்கு ஏதோ லீட் ஆமா, ஆனா பார்ட் 2 சும்மா 2 செகண்டுக்கு மட்டும் இந்த கடல் ஒன்றும் ஓயாதுன்ட்டு முடிச்சிட்டானுங்க, அவ்வளவுதான். இல்ல செகண்ட் ஹாஃப்லவே கடல் சீன் தான் காட்டியிருக்காங்க. எல்லாமே ஃபுல்லா கடல் சீன் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே கடல் தான். அவ்வளவுதான் ப்ரோ. ஆமா ப்ரோ, அது அந்த அளவுக்கு ஒர்த்தெல்லாம் இல்லை ப்ரோ. கிராஃபிக்ஸ் கிளியரா தெரியுது எல்லாமே. அவள் படத்துல என்ன சொல்லிருக்காங்க? பேராசை பெருநஷ்டம் வந்தது, அதான் கான்செப்ட் பார்க்கறது, அதான் சொல்லியிருக்காங்க. அது ஃபேண்டசியா இருக்கு, ஃபேண்டசியா இருக்கு. இல்ல பேச்சுலர் படம் பாத்தீங்க, இது வந்து இல்ல அந்த மாதிரி என்னடா இருக்காது, டோட்டலா வேற ஸ்டோரி இது. ஓகே. திவ்யா பாரதி நல்லா இருக்காங்க, டிஃபரெண்ட் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த கடல்ல வர சீன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ராசா ஸ்டோரி வைஸ் பெருசா இல்ல, ஓகே பார்க்கலாம். சரி, பேச்சுலருக்கு அப்புறம் இந்த ஜிவி பிரகாஷ் பத்தி பார்த்துட்டு பெரிய ஹைப் இருக்கு. சோ இந்த படத்துல இருக்க இதுவாச்சா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிருக்காங்க, ரொம்ப இல்ல, நான் அந்த சொல்ற அளவுக்கு இல்ல. ஃபுல்லா கடலை காமி லாக் ஆகுதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் படமே ஃபுல்லா இருட்டாவே இருக்கிற மாதிரி இருக்கு படம் ஃபுல்லா கொஞ்சம். இந்த படத்துல ஜிவி மியூசிக் போட்டுருக்கு. நல்லா மியூசிக்ல எல்லாம் நல்லா